ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா, க்ரே ஹேர் சீரத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் க்ரே ஹேர் வந்ததுக்கப்புறமா அதை க்ரே ஹேர் சீரத்தை வாங்கி அப்ளை பண்ணால் அது ரிவர்ஸ் ஆகிடுமான்ற ஒரு தாட்டில் தான் எல்லாருமே வாங்குவோம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறப்போ நமக்கு அது என்ன மாதிரி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கணுன்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக இந்த க்ரே ஹேர் சீரம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹேரில் மெலனின் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகுறப்போ, ஏன்னா அந்த மெலனின்றது தான் நம்ம ஹேருக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது ரெடியூஸ் ஆகுறப்போ நம்ம ஹேர் ஒயிட்டாக மாறுது. ஸோ இந்த க்ரே ஹேர் சீரம் எல்லாம் நம்ம ஹேரோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்போ இந்த மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பூஸ்ட் பண்ணும். இந்த பூஸ்ட் பண்ணுறதன் மூலயமா நம்மளுடைய க்ரே ஹேர் எல்லாமே பிளாக்காக ரிவர்ஸ் ஆகுன்ற மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாருமே கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா 100% ரிவர்ஸ் ஆகுன்ட்டு எந்த ஒரு பிராண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம த்ரைவோட ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறப்போ கூட சொல்லியிருப்போம், அவங்களே பார்த்தீங்கன்னா 46% தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி இப்போ ஒரு 100 முடி இருக்குன்னா 46 முடிக்கு தான் அவங்களே கிளைம் கொடுக்குறாங்கன்றப்போ நம்மளுடைய ஹெட்டில் ஓவராலாக எவ்வளோ ஹேர்ஸ் இருக்கும், ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரே ஹேர் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஜெனட்டிக் ரீசன்னால் க்ரே ஹேர்ஸ் இருக்குது. ஸோ வீட்டில் அப்பாவுக்கு இருக்கும் அண்ட் தாத்தாக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்குன்னா இந்த க்ரே ஹேர் சீரம்லாம் சப்போர்ட் பண்ணாது. இன்கேஸ் எனக்கு ரொம்ப வருஷமாக க்ரே ஹேர் இருக்குது, இப்போ நான் க்ரே ஹேர் சீரமை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அப்போ க்ரே ஹேர் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஒரு கேஸ்லேயுமே க்ரே ஹேர் சீரம் சப்போர்ட் பண்ணாது. க்ரே ஹேர்ஸ் மெயினாக பிராண்ட்ஸ் கிளைம் பண்ணுறது ரிவர்ஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி க்ரே ஹேர் சீரம் உங்களுக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் தான் பண்ண போகுது. அதுவுமே உங்களுக்கு ஜெனட்டிக் ரீசன் இல்லாமல் ரொம்ப வருஷமாக நீங்கள் க்ரே ஹேர்னால் அஃபெக்ட் ஆகாமல் இருந்து இப்போ தான் எனக்கு க்ரே ஹேர் ஒரு 10 முடி எனக்கு கிரேஸ் வந்திருக்கு, ஒரு 20 முடி தெரிய ஆரம்பிக்குது. நம்ம வியூஸ்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க, எனக்கு 30 முடி இருக்குது, இல்லை 50 முடி இருக்குது, நான் க்ரே ஹேர் சீரம் அப்ளை பண்ணால் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம். ஸோ அப்படி இனிஷியல் டேஸில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு க்ரே ஹேர் சீரமை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த 10, 30 வெள்ளை முடியெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு, ரிவர்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஒர்க் ஆகுது. நான் சொன்ன மாதிரி க்ரே ஹேர் சீரம்ன்றது ஒரு சப்போர்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா? சப்போர்ட் எப்படி பண்ணுன்னா, மற்ற ஹேர்ஸை ஒயிட் ஆக்காமல் இது சப்போர்ட் பண்ணும். ரொம்ப கம்மியான வெள்ளை முடி மட்டுமே அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஸோ இந்த ஒரு வேலையை மட்டும்தான் க்ரே ஹேர் சீரம் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் அந்த க்ரே ஹேர் சீரம் ட்ரை பண்ணியுமே உங்கள் தலையில் வெள்ளை முடி எல்லாம் அதிகமாகிட்டே தான் வருதுன்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஹேர் கலரிங் மட்டும்தான். நானே பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் தான் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் சீரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கியூர் ஸ்கின் என்னோடய பியர்டுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய வெள்ளை முடி வந்துருச்சு. ஸோ நான் என்னவே ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலுமே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு அறிகுறியுமே தெரியல. அண்ட் ரொம்ப நாளைக்கு என்னால் அந்த க்ரே ஹேர்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ வெளியில் போகிறதுக்குமே கான்ஃபிடன்ஸ் லெவலாக லோவாக இருக்கிறதுனால நம்ம ஓகே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கலரிங்கே போயிடலாம் அப்படின்ட்டு கலரிங் நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரே ஹேர் சீரமை வாங்கி வச்சுட்டு, இது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால இருக்கிறவங்க, ரொம்ப வருஷத்துக்கு நிறைய முடி வெள்ளை முடி இருக்கிறவங்களாம் இது அப்ளிகபிளே கிடையாது. இதெல்லாம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிவர்ஸ்லாம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கி காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். இன்கேஸ் ஒரு 10 முடி இல்லை 20 முடி 30 முடி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுவுமே நான் சொல்கிறேன், இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு க்ரே ஹேர் சீரமை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு உங்கள் தலையில் ஒயிட் ஹேர் இருக்குன்றதை ஜஸ்ட்டு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ராடக்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு அந்த ஒன் பாட்டில் ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் காலி ஆனதுக்கப்புறமா உங்கள் ஹேரை போய்ட்டு மிரரில் பாருங்கள். அப்படியே மெயின்டைன் ஆகிருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி அதை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி இருக்கிறத விட இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் க்ரே ஹேர் சீரமை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு பதிலாக நீங்கள் கலரிங் போகிறது தான் பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஏன் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, நம்ம டைரெக்டாக இந்த ஒரு சீரம் சப்போர்ட் ஃபேக்டரை மட்டும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம இன்டேக் பண்ணுறோன்ற இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாம் பல விஷயங்கள் இதில் சேர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகலைன்னா பெஸ்ட்டு ஹேர் கலர் ஆப்ஷன் தான். மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க க்ரே ஹேர் சீரம்லாம் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ ரொம்ப 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 லெஸ்ஸான ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக தரதுக்கு. க்ரே ஹேர் சீரமை யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன மாதிரி
விஷயங்களை வந்து பார்க்கணுன்றது தெரிஞ்சிருக்கும். அண்டு என்ன பிராண்டில் இருக்கிறது பர்ச்சேஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ட்ரை பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். நான் பேரண்டமில் இருக்கிற கிரே ஹேர் சீரம், அண்ட் தென் த்ரைவில் இருக்கிற கிரே ஹேர் சீரம், அண்ட் தென் கியூர் ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ப்ரோ ஹேர் சொல்யூஷன், இந்த 3 பிராண்டில் இருக்கிறத நான் ட்ரை பண்ணேன். இப்போ கரண்ட்டாக கியூர் ஸ்கின் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ஸ்டில் ஃபார் மை பேர்ட்க்கு. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு இந்த 3ல் பெஸ்ட்டு எதுனா கியூர் ஸ்கின் டார்க் ப்ரோ ஹேர் சொல்யூஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்ப்புமே ரொம்ப ஹெல்த்தியராக ஒரு ஃபீல் ஆச்சு, அண்ட் ஹேருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா கியூர் ஸ்கின்னில் இருக்கிறது ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய விதமான கண்டென்ட்ஸ் அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எது வந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.